அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்க போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: மழை பெய்யாமல் போகுமானால் இந்த விரிந்த உலகத்தில் பிறருக்கு கொடுக்கும் தானமும் இறைவனை நினைத்து செய்யும் தவமும், அதாவது ஆன்மீக சடங்குகளும் நிலை பெறாது. இதன் சிறுகதை: வறண்ட ஊரும் நின்ற அறமும். மழை மேகங்கள் சூழ்ந்திருந்த ஒரு செழிப்பான கிராமத்தில் தர்மலிங்கம் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் வசதியானவர். தினமும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வார். அதே ஊரில் ஒரு முனிவர் தவம் செய்து வந்தார். ஊர் மக்கள் மழையையும் விவசாயத்தையும் நம்பியிருந்ததால் தானமும் தவமும் தங்கு தடையின்றி நடந்தன. திடீரென்று அந்த ஊரில் 3 ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. ஏரிகள் காய்ந்து கருவாடாயின. பயிர்கள் வாடின. மக்கள் பசியால் வாடத் தொடங்கினர். முதலில் பாதிக்கப்பட்டவர் தர்மலிங்கம். தர்மம் செய்ய என்னிடம் மனம் இருக்கிறது, ஆனால் கையில் தானியமில்லையே என்று கலங்கினார். விளைச்சல் இல்லாததால் அவரிடம் இருந்த சேமிப்பு அனைத்தும் தீர்ந்து போனது. ஊர் மக்களுக்கு உணவளிக்க முடியாமல் அவர் தன் அன்னதான சத்திரத்தை பூட்ட வேண்டிய நிலை வந்தது. அடுத்ததாக அந்த முனிவர். அவர் தவத்தில் அமர முயன்றார். ஆனால் உடலுக்கு தேவையான குறைந்தபட்ச நீர் கூட கிடைக்கவில்லை. மக்கள் பசியால் கதறுவதைக் கண்டு அவர் மன அமைதி இழந்தார். வழிபாடுகள் செய்யக்கூட மலர்களோ நைவேத்தியங்களோ கிடைக்கவில்லை. தவம் செய்வதற்கு தேவையான அமைதியான சூழலும் உடல் ஆரோக்கியமும் மழையின்மையால் பறிபோயின. அப்போது ஊர் பெரியவர் ஒருவர் சொன்னார், பார்த்தீர்களா, மழை பெய்தால்தான் நிலத்தில் விளைச்சல் வரும். விளைச்சல் வந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க தானியம் கிடைக்கும். வயிறு நிறைந்தால்தான் இறைவனை நினைக்க தவமும் கைகூடும். மழை இல்லையெனில் அறமும் இருக்காது, அருளும் இருக்காது. மழையின் சிறப்பை பற்றி வள்ளுவர் கூறிய இந்த உண்மை வியப்பிற்குரியது. இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.